உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 24ஆம் திகதி 12ஆம் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை, குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் நாள், நவமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆதாயம், ரிஷபம் சுகம், மிதுனம் நிம்மதி, கடகம் வரவு, சிம்மம் செலவு, கன்னி தாமதம், துலாம் தடங்கல், விருச்சிகம் களிப்பு, தனுசு வெற்றி, மகரம் கவலை, கும்பம் பிரயாணம், மீனம் சாந்தம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்க இருக்கின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரருக்கும் பிறக்க இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் முடிச்சாச்சு. இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்ப்போம். சனீஸ்வரன் 8வது வீட்டுக்கு வரப்போகிறார். 7ல் இருந்த சனி 8, 7ம் கூடாது தான், 8 அதை விடக்கூடாது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அட்டமத்து சனி வரப்போகின்றது. 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி 2025 சனி பெயர்ச்சி இல்லை. இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி 3ஆம் மாதம் 29ஆம் தேதி அட்டமஸ்தானம் 8வது வீட்டுக்கு சனி வர போகிறார். அப்போ இவ்வளவு நாளும் 7ல் இருக்கிற சனி இப்போ 8க்கு வர போகிறார். 5ஆம் மாதம் குரு 11க்கு வர போகிறார். ராகு கேது 1, 7க்கு வரப்போகினோம். அப்போ இந்த கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் குரு மட்டும் நல்லா இருக்கார், அதில் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம். 8ல் சனி வந்தால் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை பண்ணுவார். இடது பக்கத்து உறுப்புக்கள், லெஃப்ட் சைட், இடது பக்கத்து உறுப்புக்களில் ஆரோக்கிய குறைவுகள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் இடது பக்கத்து நெஞ்சு வலிக்குதா, ஹார்ட் அங்கே தான் இருக்குது, கவனமாக இருங்கோ. இடது பக்கத்து கால் ஏதாவது அடிபடுமா, கவனமாக இருங்கோ. இடது கை உழையுதா, கவனமாக இருங்கோ. இடது பக்கத்து உறுப்பு. நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரலாம். ப்ரெஷர், சுகர் இருக்கிறாக்கள் கவனமாக இருங்கோ. ப்ரெஷர் இருக்குது ஐயா, சுகர் இருக்குது, ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை. அட்டமத்து சனி இருந்தால் ப்ரெஷர், சுகர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. நான் ஊசி போடுறேன் ஐயா, மருந்து குடிக்கிறேன் ஐயா, அப்படி இருந்தாலும் சுகர் 300, 350 நிற்கிது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. ப்ரெஷர் ஒரு கொண்ட்ரோலில் இல்லை. ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இவையிலெல்லாம் கவனமாக இருங்கோ. நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருக்கும். சோம்பல் அதிகமாக இருக்கும். சனி வந்தால் ஒரு சோம்பலை கொடுத்துருவேன்.
படுத்து இருக்கணும். தூங்குவோமென்று போனால் தூக்கம் இருக்காது. எழும்பி வேலை செய்வோம்னு போனால் தூக்கமாக இருக்கும். ராத்திரியில் தூக்கம் வராது, பகலில் தூக்கம் வரும். விடிய எழும்ப முடியாமல் தூக்கமாக இருக்கும். சோம்பேறித்தனமாக ஒன்றும் செய்ய விருப்பமில்லையா, ஒரே அலுப்பாக இருக்கையா, உடம்பெல்லாம் அடித்து போட்டது மாதிரி இருக்குது ஐயா, உடம்பு முடியாமல் இருக்குது, மூட்டு வலியாக இருக்குது, ஒன்றுக்கும் மனம் இல்லாமல் இருக்குது, சாப்பிட விருப்பம் இல்லாமல். இதெல்லாம் அட்டமத்து சனியினுடைய அறிகுறிகள். சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. முடிந்த அளவு பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி போங்கோ, ஓரமாக நில்லுங்கோ, வேடிக்கை பாருங்கோ, நீங்கள் போய் பேச போகாதீங்க. வம்பு சனி விநாச காலே விபரீத புத்தி என்று சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி. காலம் விநாச காலம், காலம் கெட்டிருந்தா புத்தி விபரீதமாக வேலை செய்யும்னு சொல்லுவேன். தேவையில்லாமல் வாயை கொடுக்குறது. அதை யாரோ 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம அதுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ண போய் தேவையில்லாமல் வாயை கொடுத்து கடைசி அவன் தப்பிடுவான், நமக்கும் அவனுக்கும் சண்டையாக போயிடும். அதனால் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள். தொழிலில் அதிக கவனமாக இருங்கோ. மற்றவர்கள் உங்களை ஏமாற்ற வாய்ப்பு இருப்பதனால் அதிக அக்கறையுடன் தொழில் செய்யுங்கள். அதிக அக்கறை, ரொம்ப நுண்ணிப்பாக கவனித்து தொழில் செய்யணும். கொஞ்சம் அசந்திங்கள்னா தொழில் கையை விட்டு போயிடும். அதனால் தொழிலில் அதிக கவனம் தேவை. வண்டி வாகனம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம், செலவும் வரும். வண்டி வாகனத்தில் செலவுகளும் வரலாம், மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்கலாம். பிள்ளைகளால் பேர் புகழ் கிடைக்கிறது. குரு நல்லா இருக்கிறார், பிள்ளைகளால் பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தவறான முடிவு எடுப்பீர்கள். அதனால் ஒரு முக்கியமான விஷயத்தில் முடிவெடுக்கக்குள்ள 1 தரத்துக்கு 2 தரத்துக்கு 3 தரத்துக்கு பிறகு யோசித்து முடிவெடுங்கள். சில தவறான முடிவுகள் மோசமான பின்விளைவுகளை உங்களுக்கு தரலாம். தேவையற்ற யோசனைகள் வரும். எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை பற்றி தான் நினைப்பு வரும். ராத்திரி இதை பற்றி யோசிக்கவே கூடாது, படுக்கணும்டா, அந்த யோசனை தான் வரும். யாரை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவைகளை பற்றின நினைப்பு வரும். எந்த விஷயத்தை மறக்க வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் வரும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற யோசனைகள், தேவையற்ற மன குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி சின்ன விஷயத்துக்கு, ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாத விஷயத்துக்கு, காத்தோட போட வெறும் வார்த்தைக்கு 2 நாளைக்கு சண்டை பிடிச்சி கொண்டு இருப்பீர். யார் யாருக்கு விட்டு கொடுக்குறது? அவர் பேசட்டும், நான் போய் யோசித்து 2 நாளைக்கு பிறகு யோசித்து பார்த்தா ஒரு சர்வசாதாரண விஷயம். அதுக்காக வாக்குவாதப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அதனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடங்கோ. சரி, பேசினா என்ன, கணவன் தானே பேசிட்டு போகட்டும், மனைவி தானே பேசிட்டு போகட்டும், இது என்ன பெரிய விஷயமா, 10 ரூபாய்க்கு பிரயோசனம் இல்லாத விஷயம் என்று கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்கோ. வியாபாரம் தொழிலில் கவனமாக இருங்கோ, வியாபாரத்தில் கவனமாக இருங்கோ, அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ, அடுத்தவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீர்கள், அடுத்தவர்களை நம்பி காசை கொடுக்காதீங்கோ, அடுத்தவர்களை நம்பி முக்கியமான விஷயத்தை விடாதீங்கோ. முடிஞ்ச அளவு நீங்களே நின்று எல்லாவற்றையும் செய்ய பாருங்கள், எல்லா இடத்துலையும் நீங்கள் நிற்க பாருங்கள். அடுத்தவர்களை நம்பி வியாபாரத்தை ஒப்படைக்காதீர்கள். ஒப்படைச்சா கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். திருமண விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்பு நிவர்த்தியாகும். நான் சொன்னேன், அட்டமத்து சனி 7.5 சனியில் தான் பல பேருக்கு கல்யாணம் நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் குரு 11க்கு வந்தால் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கோயிலுக்கு போகணும், ஸ்தல யாத்திரை செய்கிறது, தீர்த்த யாத்திரை செய்வது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது, ஆலய திருப்பணிகள் செய்வது, ஆலயத்திற்கு உதவி செய்வது, இந்த மாதிரி ஸ்தல யாத்திரை. வரட்டு கௌரவம் வேண்டாம். வரட்டு கௌரவத்தை தூக்கி பிடிச்சி கொண்டு இருக்காதீங்க. லாபத்தில் குரு இருக்கிறது, நன்மைகள் பலவிதமான. அட்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும்
குரு ஒரு பக்கம் பலவிதமான நன்மைகளை கொடுத்து கொண்டு இருப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்கோ, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் தேவையில்லாமல் கோபப்படாதீங்கள், பிரச்சனைகளை தேடிக்கொள்ளாதீர்கள். முடிந்த அளவு பொறுமையாக இருப்பது, விட்டு கொடுத்து நடப்பது, சகிப்புத்தன்மையோடு இருங்கள். நான் எப்பவும் சொல்வது, சனி கூடாட்டி கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருங்கோ. கோயில்களுக்கு போயிட்டு வாங்கோ, மனசு அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆலய வழிபாடு செய்யுங்கள். சனீஸ்வரனுக்கு பரிகாரம், சனிக்கிழமை கோயிலில் போய் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுறது, தேய்பிறை அஷ்டமி கால பைரவருக்கு போய் வழிபாடு செய்கிறது, பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது, மிளகு தீபம் ஏற்றுறது, விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க சனி கூடாமல் இருக்கிறதுனால. அதே நேரத்தில் டெய்லி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை கும்பிட்டாலே சனீஸ்வரனால் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அசாத்தியம் சாதகம் சுவாமின், சாதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் சாதிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து விடும், வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.